இன்னைக்குமே திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம் 2024 தேர்தலில் கூட. நீங்க சொல்றது மக்கள் கருத்து கிடையாது, இது உங்க கருத்து. உங்களுக்கு அறிவாலயத்துக்கு ஆதரவா ஒரு கருத்து சொல்லணும், விசிகாவுக்கு ஒரு ஆதரவா கருத்து சொல்லணும். திருமாவளவன் எங்க வெகுஜன மக்கள் தலைவர், எங்க மக்கள் ஏத்துட்டாங்க? ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது, ஒரு தொகுதி. பிஜேபி இன்னைக்கு நின்னுச்சா நாங்க 20 தொகுதி தனியா நின்னு ஜெயிப்போம். ஒரு தொகுதி உங்க திருமாவளவன் ஜெயிக்க முடியாது. யார் சொன்னா வெகுஜன? நீங்க நிரூபிச்சீங்க. எங்க நிரூபிச்சீங்க? எத்தனை எம்பி போனீங்க? எங்க நிரூபிச்சாங்க? எம்பி போனீங்க? ஆனா திருமாவளவனும் ரவிக்குமாரும் போயிருக்காங்க. இந்தியாவிலே அதிக எம்பி எங்களுக்கு தான் இருக்கு சார். தமிழ்நாட்டுல உலகத்திலே பெரிய கட்சி சார். ஊர் பூரா உங்களை பாராட்டுது சார். உள்ளூர்ல ஒரு பயம் உங்களை ஏத்துக்க மாட்டேன்றானே. அப்படியா சார் சப்ஜெக்ட். அதான் மதேஷ் 12% ஓட்டு உங்களுக்கு ஒத்துக்க முடியாது, இப்படியே சொல்லுங்கன்ற. நான் இல்ல சார், திருமாவளவனும் ரவிக்குமார் எம்பி ஆகி போறாங்க. உங்க கட்சியில எம்பி ஆகி போல யாருமே. நான் என்ன ஒரு உதவி செய்யலையா? கடைசியா நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நம்பிதானே நம்ம வந்து பக்கத்துல உட்கார வைக்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா மோடி அவர்கள் இப்படி திரும்பும்போது எங்க ஒரு கால் கீழே இதாயிடுமோ அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. 4 சேர்ல 4 கால்ல பிரச்சனையா இருக்கு. நல்லா ட்ரை பண்றீங்க, ஆனா ஒர்க் அவுட் ஆகல. நான் கேட்கறது, திருமாவளவன் ஒரு வெகுஜன மக்கள் தலைவர் அப்படின்ற உங்களுடைய புட்டப்ப தயவு செஞ்சு தூக்கி குப்பையில போடுங்க. எளிய மக்களின் தலைவங்க. ஒரு தலைவரும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது. இங்க வந்து இன்னும் சொல்ல போனா பட்டியல் சமூக பெருமக்கள்லயே அருந்ததியருக்கு ஒரு பிரச்சனை பேச மாட்டார், அருந்ததியருக்கு ஒரு ரிசர்வேஷன் பேச மாட்டார். இங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னா எதிராக பேசுவார். இந்த புழு வருது புட்டப் பண்றதெல்லாம் வேற வேண்டிய வச்சுக்கணும், அஸ்வத்தாமட்ட வச்சுக்கணும். என்ன கேக்குறேன், அடையாளத்தோடு முருகனுக்கு 2 முறை மத்திய அமைச்சர் என்ன செஞ்சிட்டாரு? அருந்ததிய மக்களுக்கு எல் முருகன் என்ன செஞ்சிருக்காரு? அருந்ததி நான் சொல்றேன், எடுத்து போடுங்க, சொல்றேன் இருங்க. 2 முறை அமைச்சர் என்ன பாருங்க. இந்த மாதிரி அப்படியே டைவர்ட் பண்ணி போயிடலான்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க தான் திருமாவளவன் தூக்கிட்டு வந்தீங்கப்பா. திருமாவளவன் அருந்ததி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசினாரு, இங்க தூய்மை பணியாளர்களுக்கு பர்மனெண்ட் பண்றதுக்கு எதிராக பேசினாரு. அவர் சமூக நீதி பார்வையில சொல்றாரு. உங்களுக்கு ஒரு சமூகம் தான், உங்களுக்கு நீங்க அந்த ஒரு சமூகத்துக்கு தான் பேசுவீங்க. பட்டியல் சமூக பெருமக்கள்ல அடுத்த சமூகத்துக்கு நீங்க பேச மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சமூகத்திலே திமுக பாதிக்கப்படுச்சுன்னா பேச மாட்டீங்க. நீங்க வெகுஜன மக்கள் தலைவர், ஏங்க இப்படிலாம் ஒரு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? நீங்கெல்லாம் சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் வெகுஜன மக்கள் தலைவர் ஆயிடுவாரா? சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்குன்னு பேசினவர் வெகுஜன மக்கள் தலைவரா? அட சும்மா நீ பேசினாரா இல்லையா? ஏஐ வீடியோவா அது பேசினாரா இல்லையா? சும்மா நீங்க என்னமோ பில்டப் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது விசிகாவால. எப்படி வெகுஜன மக்கள் தலைவரா இருக்கும்? 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க. ஏங்க கூட்டணியில கும்மாளம் போட்டதெல்லாம் பேசாதீங்க. நீங்களுமே கூட்டணியில் கும்மாளம் போட்டு தான் 4 எம்எல்ஏவே உள்ள போச்சு. அதுக்கும் எம்பில வழி இல்ல. நான் என்ன கேக்குறேன், நாங்க எம்பியே ஜெயிக்கல, எம்எல்ஏவே ஜெயிக்கல. உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு எங்க வலிக்குது காட்டுங்க. உங்களுக்கு எங்க வலிக்குது சார்? அரசியலுங்கிறது வெற்றி இல்லைங்க. அரசியலுங்கிறது வெற்றி கிடையாது. அறிவில்லாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. அரசியலுங்கிறது கொள்கை, வெற்றி கிடையாது. எம்பி எங்க, எம்எல்ஏ எங்க? என் கொள்கை என்ன பாரு. எங்க கொள்கை என்ன? எங்க கொள்கை என்ன?